வணக்கம் யூடியூபர்ஸ். இன்றைக்கு சமாள அரசியலை குறித்து நிறைய விவாதிக்க வேண்டிய இருக்கிறது. அதனால் நம்ம தோழர் மைனர் இருந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் பட்டர். உங்களிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வி. தொடர்ந்து ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸ்லையும் முக்கியமாக ரஞ்சித் அண்ணன் குறித்த விமர்சனம் ரொம்ப கடுமையாக இருக்குது. நீங்கள் ரஞ்சித் அண்ணனை குறி வைக்கிறீங்களா? இல்லை, ரஞ்சித் அண்ணனை தனிப்பட்ட முறையில் குறி வைக்கிறதுக்கு அவருக்கும் நமக்கும் வாக்கியா தகராறுகளோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் செவுரு இருக்குது, உங்கள் செவுரு எப்படி இங்கே வந்துச்சு, ஏன் செவுரு எப்படி அங்கே வந்துச்சு, இல்லை பார்க்கிங் ஸ்லாட்டில் எப்படி உங்கள் வண்டி இங்கே விட்டீங்க அப்படின்னு எந்த தகராறுமே கிடையாது. ஆனால் ரஞ்சித் அவர்களுடைய தேவை ரொம்ப அவசியமான ஒரு தேவை சமூகத்தில். அவர் இயக்குனராக இருக்கிறவனுடைய தேவையாக இருக்கட்டும், அல்லது அவர் பேஸாக போட்டு போகிற நீலம் பண்பாட்டு மையம், நீலம் சோஷியல் மீடியா போன்ற நீலம் சம்மந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளுடைய இருப்பு தேவைங்கிறது ரொம்ப அவசியம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் ரஞ்சித் அவர்கள் மீது வைக்கிற விமர்சனங்கிறது விமர்சனம் மட்டும்தான், கருத்து ரீதியான ஒரு நட்பு முரண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நட்பு முரணான ஒரு விமர்சனம் தானே தவிர இது வன்மக்கற்கள் கிடையாது. இது நான் ரஞ்சித் அவர்களை ஒழிச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த வன்மக்கற்களோ டார்கெட்டு கிடையாது. இது ஒரு நட்பு முரணாக வைக்கக்கூடிய சில கேள்விகள். ஆனால் எந்த கேள்விக்குமே அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இது வரைக்கும் பதில் சொல்லலை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா நான் வச்ச கேள்விகள் எல்லாமே அவதூறான கேள்விகளையோ அல்லது அவரை ப்ரொவோக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான இன்டென்ஷனோ கிடையாது. நான் முதல்ல அவர் மீது வச்ச விமர்சனம் என்னன்னாக்கா, டிஎம்கே பீரியட்லேயே நான் விமர்சனம் வச்சேன். அப்போ எப்போ வச்சேன்னாக்கா, நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக நடந்த ஒரு 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 பிளாட்ஃபார்மு, ஒரு கான்க்ளேவ் மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் தொடர் ஆதம் தீட்சண்யா அவர்கள் பங்கு பெறுறாரு. அவங்க கூட இன்னொரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு தன்னை சொல்லிக்கொள்கிற ஒருத்தரும் அதில் பங்கு பெறுறாங்க. அப்போ ஆதம் தீட்சண்யத்தோருடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான பங்களிப்பு அவர் செலுத்தியிருக்கிறாரு, எழுத்து ரீதியாக இருக்கட்டும், அமைப்பு ரீதியாக இருக்கட்டும், களத்தில் இறங்கின செயல்பாட்டு ரீதியாக இருக்கட்டும், எவ்வளவு செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அதற்கு முன்னாடி அந்த தன்னை சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கொள்கிற ஒரு நபர், அவங்க சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஹாஃப் பாயில் அப்படின்னு சொல்லலாம். ஹாஃப் பாயில்னு சொல்கிறதுனால அந்த எக்ஸாக்ட் ஹாஃப் பாயில் இருக்குல்ல, அந்த ஹாஃப் பாயிலுக்கு ஒரு வேளை வாய் இருந்தாங்க என்னை காரி துப்போம், என்னை ஏன்டா அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி காரி துப்போம். அது நான் சொல்கிற ஹாஃப் பாயிலுங்கிறது அறவேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த புரிதலும் இல்லாத ஒரு நபர் லுக் அட் மீ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எங்கே போனாலும் இந்த சமூகம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்னை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த பேபி லைட் என் பக்கம் திருப்புங்க அப்படின்ற அளவுக்கு, இந்த பார்க்கிங் லைட் என் பக்கம் திருப்புங்கன்ற அளவுக்கு, நான் எங்கே போனாலும் லைட்டு என் கூடயே வரணும், எங்கே போனாலும் கேமரா என்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு விளம்பர விரும்பி அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றிய படிப்பதுமோ புரிதலோ எந்த அளவும் கிடையாது. நுனிப்புள் மேய்ஞ்ச மாதிரி எங்கே லைட்டாக வேணால் மேய்ஞ்சிருப்பாங்க, அல்லது யாராவது பேசுனதை காதில் வாங்கிக்கிட்டு அதை வச்சு இவங்க ஏதோ படித்தது மாதிரி பேசுவதாக இருக்கலாம். பெரியாரை பற்றி அவங்க எந்த புரிதலும் கிடையாது. அவங்க இந்த மேடையில் பெரியாருக்கு எதிராக பேசினா கைத்தட்டல் வருமா, சீமான் மேடையில் ஏறி அதை செய்வாங்க. இப்போ இங்கே போகிறோம், இங்கே நம்ம அம்பேத்கரை புகழ்ந்து பேசணும். ஆனால் அப்படி ஒரு சம்பவமே வரலாற்று ரீதியில் நடக்கலை. 2 பேர் அம்பேத்கரும் இன்னொருத்தரும் சந்திக்காத ஒரு சம்பவத்தை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று திரிபு செய்வது, அல்லது புரிதல் இல்லாமல் யாரோ இப்போ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான் அப்படி நிறைய பேசியிருக்காரு. அந்த மாதிரி எங்கேயாவது கேட்டுட்டு இவங்களே ஏதோ படித்தது மாதிரியும், இவங்களே அந்த பட்டயத்துலேருந்து எடுத்து டீகோட் பண்ணி இவங்க திரும்ப பேசுகிறது மாதிரியும் இப்படியாப்பட்ட ஒரு பக்காவான ஒரு ஆப்பாயில் அவங்கள மேடையத்து அந்த மேடைனாக்கா, அந்த மேடையில் ஆதம் தீட்சண்யத்தோட உட்காந்துருக்கிறாருனாக்கா, நான் இன்னைக்கு என்ன பேச போகிறாரு, நான் இன்னைக்கு என்ன டேக்அவே பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், நான் என்ன நீ கற்றுக்கிட்டு போகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கத்தில், ஒரு தாகத்தோட ரெடியாக உட்காந்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, அங்கே போகிற எல்லாருமே அப்படி தான் போவாங்க. அப்படி போகும்பொழுது அதே ஸ்டேஜில் இவங்களும் உட்காரும் பொழுது அப்போ நான் எந்திரிச்சு வெளில போக வேண்டிய சொல்லுவாங்க எழுப்பணும். அப்போ நம்ம எதிர்பார்த்த மேடை இல்லை பொருக்கு, அப்போ இது வேறு ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு மேடை போட்டிருக்குங்கிற ஒரு நோக்கம் வரும். அப்போ அந்த மேடையில் அந்த ஆப்பாயில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இப்போ அவங்க பேசி முடித்த உடனே அதுக்கு உடனடியாக அடுத்தது ஆதம் தீட்சண்யத்தில் ஒரு பேச போகிறாரு. அவங்க பேசுனது வரியாக வச்சு பிரித்து மேய்கிறார், வரியாக வச்சு செய்கிறார் ஆதம் தீட்சண்யத்தில். இப்போ அது முடிஞ்ச உடனேயே அந்த நிகழ்ச்சி அங்கே முடியுது. அன்னைக்கு நான் ரஞ்சித் அவர்கள் எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நடந்த கான்வர்சேஷனை வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவங்க எப்படி ஆப்பாயிலாக பேசினாங்கல்ல, எந்த புரிதலும் இல்லாமல் அதை ஆந்திரிச்சு கவுண்டர் கொடுத்தது, இது பயங்கர வைரல், இதை வச்சு வீடியோ போகிறோம்.
மறுநாள் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி நமக்குள்ள நடக்கிற இந்த சகோதர சண்டையை வெளியில் வந்து இதை பகை சண்டையாக மாற்றுவதற்கு பல பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவர் என்னதான் மனசில் வச்சுட்டு சொன்னார்னு நான் சொல்ல வரல. நான் ஒன்றும் சிஎம் விஜயோ அல்லது ஆதவர்ஜுன் அவர்களோ அல்லது இந்த மாதிரியான உலகமே என்னையை சுற்றி மட்டுமே தான் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த பூமின்னு நினைக்கிறோம் நான் கிடையாது. இல்லை அப்போ பொதுவெளியில் வந்து இதே மாதிரி சில பேர் விமர்சனம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அண்ணா அப்படி சொல்லியிருந்துருக்கலாம் நான் பாருங்கதுன்னா. அப்போ சொல்லும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி நம்ம சண்டையை இது பெரிதாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஆதவர்ஜுன் தொடர் பேசின பாயிண்ட்ஸை என்டார்ஸ் பண்ணி எங்கேயும் அவர் பேசவே இல்லை. அதை எஸ்கலேட் பண்ணி எங்கேயும் பேசவே இல்லை. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஆதவர்ஜுன் அவ்வளோ வறுமையாக பேசினார். அதில் ஒரு வரி கூட தொடவே இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு பர்சன் பேசினாங்கல்ல, அவங்கள என்டார்ஸ் பண்ணுறது மாதிரி, அவங்களுக்கு வந்து பேரிகார்ட் போடுறது மாதிரி, அவங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு கொடுக்குறது மாதிரி, அவங்களுக்கு ஒரு எம்பளம் மாதிரி இவர் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கார். எனக்கு இது அந்த மேடை வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி பேசுகிறாரு, இந்த அறிவாளியை அட்டாக் பண்ணி அந்த அம்மா வந்து திரும்ப போயிட்டு சோஷியல் மீடியாவில் அந்த ஆதவர்ஜுன் என்கிற ஒரு அறிவு ஜீவியை, ஒரு சிந்தனைவாதியை, ஒரு கொள்கைவாதியை ரொம்ப இழிவு செய்கிற வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பதிவுகள் போடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒருவரை விட கண்டிக்காமல் முழுக்க முழுக்க அந்த பர்சனையே பாதுகாக்கிற வகையில் அவங்கள என்டார்ஸ் பண்ணியே பேசும் பொழுது ஓகே இது வந்து சரியில்லை, போகிற ரூட்டு சரியில்லை, இது நாக்பூரை நோக்கி போகிறது அப்படின்னு டவுட் வருது. அது பேசுகிற அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசுனது நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான், ஏன்னா உடனே போடக்கூடாது இந்த வீடியோவை, அது வியூஸுக்கான வீடியோ கிடையாது, அது ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ. அதில் எனக்கு நிறைய விமர்சனம் இருந்ததுனால ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஸோ ஏதோ வியூஸ் அரிப்புக்காக நான் போட்டேன் அப்படின்னாக்க அப்படி கிடையாது. அதில் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு தேவைப்படுது, எனக்கு தேவைப்பட்ட கிளாரிஃபிகேஷன் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து தான் வந்து நான் ரஞ்சித் அவர்களை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. இப்போ அவருக்கு வந்து தாவேக்கா தலித் மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது அப்படின்ற அடிப்படையில் இருந்தால் ஒரு அந்த ஆதரவு கொடுக்கலாம்ல. அந்த வண்டி நாக்புரம் நோக்கி தான் போகுதுன்னு அதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்போ நான் ரஞ்சித் அவர்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதிவு போடுறாரு, அவருடைய இப்போ ட்விட்டரில் பதிவு போடுறாரு. அதில் தாவேக்கா வந்து பொது தொகுதியில் நிறைய தலித்துகளுக்கு இடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத என்டார்ஸ் பண்ணுறது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சாதி பார்க்காமல் சீட்டு கொடுத்துருக்கு தாவேக்கா, பணங்காசு பார்க்காமல் முதல் முறையாக ஒரு கட்சி தாவேக்கா சீட்டு கொடுத்துருக்கு, அந்த வகையில் இந்த வெற்றியை நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இதை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதை போடுறாரு இல்லை. ஒருவேளை பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிறுத்தியிருந்தா நீங்கள் நீலம் அப்படின்னு அமைப்பு வச்சு முழுக்க முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகளை மீட்டு தர்ற ஒரு மீட்பராக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த செயல்பாடுகளில் எனக்கு விமர்சனமே கிடையாது. விமர்சனம் இருந்தால் நான் பேச போகிறேன். அவருடைய செயல்பாடுகளில் எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அப்படி சீட்டு தந்தாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் இதை போட்டிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை போட்டு நீங்கள் ஓட்டே கேட்டிருக்கலாம். இந்த வாரம் இந்தந்த தொகுதியில் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, வேறு எந்த கட்சியுமே செய்யலை. அதனால் நாம் இந்த பொது தொகுதியில் நிற்கிற பட்டியல் சமூக வேட்பாளர்களை தாவேக்க வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பட்டியல் சமூகத்தை நாம் சேர்ந்த எல்லோரும் மற்றும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கள வெற்றி வர பட்சம்னாக்கா இது ஒரு பெரிய மாற்றமாக நிகழும். இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்வீட் போட்டாரா? இல்லை அந்த மாதிரி. அப்போ பொது தொகுதியில் பெரும்பான்மையான பட்டியல் சமூக மக்களை வந்து எலெக்ஷனில் கேண்டிடேட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய நியூஸ். அது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எவ்வளோ பெரிய நியூஸ். அப்போ அது எங்கேயோ ஓரிரு தொகுதிகளில் மட்டும்தான் அது நடக்குது. அது வந்து தலித் எழில்மலை அப்படிங்கிற அவர் தலித் ஏழுமலை அப்புறம் தலித் எழில்மலை அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே திமுக அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுச்சு. எங்கனாக்கா அவருடைய பெயர் நான் மறந்துட்டேன், கோவிந்தன் நினைக்கிறேன், அல்லது கோவிந்தராஜ் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு பெயர் சரி தண்டபாணின்னு நினைக்கிறேன், மேபி தண்டபாணியாக இருக்கலாம் அவருடைய பேர். அவரை வந்து முதலாக பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை நிப்பாட்டி வைக்கிது, அவர் தோக்குறார். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்குறாங்க, அது நடைபெறலை. அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சு ஒரு ஜெயிக்க வைக்கிறாங்க அடுத்தடுத்த எலெக்ஷனில். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுறதும் போடாததும் மக்களுடைய மனநிலை. அங்கே சோசியல் ஸ்டிக்மா அதிகமாக இருக்கிறதுனால, அந்த இழிவு நிலை சாதிய மனநிலை இருக்கிறதுனால அவங்க ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். ஆனால் வெரி ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸை பண்ணது திமுக. அந்த ப்ராக்டிஸை பண்ணாங்க அவங்க. ஸோ ஜெயிக்க வச்சது வேணால் அதிமுக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த முயற்சி எடுத்தது திமுக. இது வரலாறுல எங்கேயா இது முக்கியமான வரலாறு. இது நீங்கள் பட்டியல் சமூகத்தினுடைய வரலாறு நான் தான் எழுதுகிறேன் அல்லது நான் தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னாக்கா, முதலாக பொது தொகுதியில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவேளை
என்னுடைய புரிதல் வந்து குறைவாக கூட இருக்கலாம், என்னுடைய நாலேஜ் வந்து நான் அதை படிக்காம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை திமுகவிற்கு முன்னாடியே வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நிற்க வச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்கிறது வேறு, வெற்றி தோல்வி வேறு. ஆனால் நிப்பாட்டிருக்காங்கன்ற தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க, நான் என்னோட தவறை திருத்திக்குள்ள நான் சரியாக இருக்கேன், நான் வந்து தயாராக இருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல திமுக அதை ப்ராக்டிஸ், அப்போ இது மிகப்பெரிய வரலாறு இல்லையா அது. அப்படி திமுக இல்லை, திமுகவுக்கு முன்னாடியே யாராவது நிப்பாட்டிருந்தாக்கா அதையாவது நீங்கள் எழுதுங்க. இல்லை ஃபஸ்ட்டு நிற்க வச்சது இவங்க தான், எனக்கு அதை ஒரு முக்கியமான கோல் பாயிண்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து ஒரு கோல் போஸ்ட் மாதிரி அதை வச்சுருக்காங்க. இந்த கோல் போஸ்ட்டில் யாரை கொண்டாந்து பால் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய பாயிண்ட்டு அப்படின்னு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய உரிமை மீட்பர் நான் தான் அப்படின்னு அந்த கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி நிற்கிற கோல் கீப்பர் அண்ணன் நிற்கிறார். அப்போ அவர் வைக்கிறது என்னன்னா, கேரளாவில் ஒரு பிளாட்ஃபார்மு, அங்கே வந்து ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த கான்க்ளேவில் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசுகிறது வந்து பயங்கர வைரல் ஆச்சு. நம்ம செகண்ட் ஷோ ரஹ்மான் கூட எடுத்து போட்டு எனக்கு அவருக்கு ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஏன்னா அதை எடுத்து போடும்பொழுது அண்ணன் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு யாருமே நிற்க வைக்கிறது கிடையாது. நிற்க வைக்கிறது யாருனாக்கா நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் நிற்க வைக்கிறது. நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் நிற்குது செய்யுது, மற்ற எந்த கட்சிகளுமே செய்கிறது. அதனால் அந்த மாற்றத்தை நோக்கி போகிற கட்சி நாம் தமிழர் கட்சின்னா யாராவது நீங்கள் சாட்டை திருமணனை கூப்பிட்டு பேட்டி எடுத்தால் கூட அந்த பாயிண்ட்டு சொல்ல மாட்டேன். சரிங்களா, நான் பொது தொகுதியில் ஏன்னாக்கா எலெக்ஷன்னாக்கா வெற்றி தோல்வி தான். அப்படி இல்லைனா நான் இன்னும் அண்ணங்கிட்ட அந்த பாயிண்ட்டை என்டார்ஸ் பண்ணுறாருனாக்கா, அண்ணன் வந்து இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம புதிய பாரதம் புரட்சி பாரதம் மன்னிக்கணும் புரட்சி பாரதம் பூவையார் அவர்களுக்கு அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா இப்போ இருக்கிற பூவையாருடைய அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப அரசியல் தெளிவுள்ள ஒரு தலைவர். மூர்த்தி அவர், ஆமாம், மூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப புரிதல் உள்ள ஒரு தலைவர். எப்படி சொல்கிறது, ஒரு 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 தூரப்பார்வை இருக்கும்ல அரசியலில், அப்படியாப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து எந்த இடத்துலையுமே எழுச்சி தமிழர்கள் விட்டு கொடுத்து கிடையாது, நிறைய போராட்டங்கள் செய்கிறது. அங்கே உள்ள பட்டியல் சமூகங்களுடைய காவலராக நின்று பல வேலை செஞ்சு அதில் எனக்கு எந்த மாற்றத்துமே கிடையாது. இப்போ உள்ள பூவையார்ட்ட தான் நிறைய அரசியல் குறைபாடுகள் இருக்குது. அவருக்கு புரியுது, அவருக்கு சிஏஏ என்ஆர்சினா என்னன்னு தெரியாது அவருக்கு. அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. பிரஸ் மீட்ல சொல்லி சிஏஎன்ஆர்ஸ்னா அதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பாரு. அது சிஏஎன்ஆர்ஸ்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு எல்லாம் போயிருக்காரு முன்னாடி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஐயா இப்போ இருக்கிற பூவையார்ட்ட அண்ணன் சொல்லலாம், அவ்வளோ க்ளோஸ் தானே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏடிஎம்கே கிட்ட பொது தொகுதியை வாங்க அப்படி சொல்லலாம்ல. பொது தொகுதி நின்னா தான் வந்து சமூக நீதி நிலையாட்டப்படும்னாக்கா, அப்போ பூவையார்கிட்ட சொல்லி நீங்கள் பொது தொகுதியை வாங்கணும்னு சொல்லலாம். அக்கா பொற்கொடி ஆம்ஸ்டாங்கிட்ட சொல்லி, அக்கா நமக்கு ரிசர்வ் தொகுதி வேணாம், நீங்கள் ஏடிஎம்கிட்ட சொல்லி நானும் ப்ரெஷர் போடுறேன், நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், ஆதவர்ஜனாவிட்ட நான் பேசுகிறேன், பேசி இவங்ககிட்ட உள்ளே பேசுகிறேன், ஏடிஎம்கேல பேசுகிறேன், பேசிவிட்டு நம்ம வந்து பொது தொகுதியில் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணால் நீங்கள் செல்ஃப் முயற்சி எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் சேஃப்டியாக ரிசர்வ் தொகுதியில் போய் கேவிக்கு பொம்பளை நின்று ஒரு ஜெயிச்சுக்கிறாரு. மற்ற எல்லாரும் திருவிக்கணாரா அங்கே வந்து ரிசர்வ் தொகுதி, இங்கே வந்து நெருக்கமாக பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிறாங்க, அதனால வந்து நீங்கள் இங்கே வாங்கிங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் மற்ற கட்சிகள் வரும்போது மட்டும் நீ மட்டும் மரணக்கிணறுல வண்டி ஓட்டு, அப்புறம் கயிறில் வந்து சைக்கிள் ஓட்டு, சாட்டையால் அடிச்சுக்க, ஒரு 8 ஃபிளிப் அடிச்சது நெல்லுனாக்க என்ன அப்போ அளவுகோல் வந்து மாற்றிக்கிறாரு. ஆமாம், அப்போ கோல் போஸ்ட் அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் பொது தொகுதியில் அப்போ அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது திமுகவில். அது எவ்வளோ பெரிய வரலாறு, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒருவேளை திமுக இல்லைனாக்கா எந்த கட்சி நிற்க வச்சுச்சோ அதை வரலாறாக சொல்லுங்கள். இவங்க தான் முதல்ல நிற்க வச்சாங்க, அதுக்கப்புறம் திமுக அதை முயற்சி பண்ணிச்சு அப்படின்னாக்கா திமுக முதல்ல நிற்க வச்சுச்சு, அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே அதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சமூக நீதியினுடைய அளவுகோல்னாக்கா அந்த அளவுகோலை நீங்கள் ஆதரிக்கிற மற்ற கட்சிகள் செய்கிறதே இல்லைல்ல. நீங்கள் ஆதரிக்கிற அல்லது நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்ன கட்சியுமே இது செய்யலைல்ல. ஸோ அப்படியே அந்த திமுக செஞ்சதை ஏன் மறைக்கிறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை நான் மறைக்கிறேன்னாக்கா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியலையா அல்லது தெரிஞ்சு மறைக்கிறீங்களா? மறைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ திமுக வந்து எனக்கு செல்ஃபாக எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல, எனக்கு அங்கேருந்து சுய லாபம் எதுவும் இல்லை. அப்போ எனக்கு செல்ஃபான ஒரு இமேஜோ எனக்கு இமேஜ் பில்டப் பண்ணுறதுக்கோ என்னைய வந்து உச்சாணி கொம்பில் ஒரு கோபுரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை அவங்க எதுவுமே செய்யலை. அப்போ எனக்கு அதை செய்கிறது இந்த கட்சி செய்யுது, அல்லது அதற்கான சுய லாபத்தை இந்த கட்சி கொடுக்குது. அதனால் நான் செல்ஃபாக எனக்கு இண்டிவிஜுவலாக இன்டென்ஷன் இருக்குது, அதனால் திமுக காலி பண்ணுறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சு போய் சொன்னீங்கன்னாக்கா அது காரணமாக இருக்கணும்.
அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியவே இல்லையா, தெரிஞ்சு போய் சொன்னீங்களா? இல்லை ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, இப்போ தலித் வாய்ஸ் மாதிரியான ஐடிக்கள் நம்மளே கூட அதை எடுத்து யூடியூப் ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தோம். அவங்க எல்லாமே கூட பரவலாக இந்தியா முழுக்க தலித் ரைட் சார்ந்து எழுதக்கூடியவங்க கூட இந்த நியூஸ் வந்து கேரி பண்ணாங்க. இல்லை இந்த மாதிரி 70 பேர் நிப்பாட்டினாங்க, அப்புறம் 48ன்னு மாறிச்சு, அப்புறம் கணிசமான நம்பர்னு மாறிச்சு, அப்புறம் 70 ஆரம்பிச்சு 7ல் கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. கடைசியில் இல்லை இங்கே பாருங்க மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்கன்ற இடத்துக்கு அது நகர்ந்துச்சு. அப்போ ஒருவேளை இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் நம்பி கூட போட்டிருக்கலாம். இல்லை அதான், அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது மிகப்பெரிய நியூஸாக மாதிரி இருந்திருக்கும். அப்போ அதை அண்ணன் ட்வீட் பண்ணியிருந்தாரு, ட்வீட் பண்ணி அதை என்டாஸ் பண்ணி அப்பவே நம்ம பிரேக் பண்ணி தரலாம். அப்படி இல்லை அப்போ அதெல்லாம் சொல்லவே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ட்வீட்டை போடுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி இல்லைங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம், ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுறோம். நம்ம எல்லா ஆதாரமும் இன்னமும் நம்மகிட்ட இருக்குது. அதை சொல்லும்போது இல்லை, தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் தலித்தை நிப்பாட்டி வைத்து ஜெயிக்க வைத்தது என்பது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது தோத்தது ரெண்டுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சீட்டு மட்டும் காங்கிரஸ், விஸ்வநாதன், விஸ்வநாதன், மதுரை மேலூரில் அது பொது தொகுதி, அவர் வந்து ஷெட்யூல்ட் காஸ்ட்டு, அவர் வந்து காங்கிரஸில் சீட்டு வாங்கி அங்கே நின்னார். அவர் தான் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. ஸோ அது மட்டும் தான் இருக்கே தவிர அவர் நின்று அதாவது கண்டெஸ்ட் பண்ணது வந்து திமுக கூட்டணியில். ஆமாம், திமுக கூட்டணியில். ஓகே, அதனால் இப்போ ஒருவேளை அண்ணன் அதற்காக ஆதரிக்கணும்னாக்கா திமுக கூட்டணியே நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். பாருங்கள், ஒரு இந்த பொது தொகுதியில் ஒரு தலித்துக்கு இந்த திமுக கூட்டணியிலேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணியை ஆதரிக்கணும். நான் கூட்டணி ஆதரிக்க மாட்டேன், அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஆதரிப்பேன்னாக்கா ஓகே காங்கிரஸ் ஆதரிங்க. அப்போ காங்கிரஸ் ஆதரிச்சு பேசு, எனக்கா இதுதான் அளவுகோல். இதை வந்து திமுக பண்ணல, அதனால நான் கரிச்சு கொட்டுவேன். இதை வந்து தாவேக்கா பண்ணியிருக்குங்கிற பொய் செய்தியை நீங்கள் நம்பி அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கனாக்கா அப்போ உண்மையிலேயே பண்ணியிருக்கல, கூட்டணி விட ஆதரிக்க வேண்டாம், காங்கிரஸ் ஆதரிங்க. அவங்க தன்மையை பண்ணியிருக்காங்களா, நிற்க ஜெயிக்க வச்சுருக்காங்களே. அப்போ உங்கள் அளவுகோல் தான் என்ன? இப்போ எதுக்காக நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றி போயிட்டு இருக்கீங்க? அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ட்வீட் போட்டாலும் அதை இல்லைன்னு அவர் காது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக, எனக்கா நம்ம ட்வீட்டை பார்ப்பாரா, நம்மளுடைய வீடியோக்களை பார்ப்பாரா நமக்கு தெரியல. திரும்பவும் சொல்கிறேன், நான் சிஎம் விஜய் கிடையாது. நான் கண்ணை மூடிக்கிட்டேன் உலகமே இருட்டாயிருச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதனால் வந்து திரும்ப நிறைய வீடியோக்களில் நிறைய ட்வீட்ஸு இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறது என்ன, ஒரு டேக் பண்ணி இது அவருடைய பார்வைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. எனக்கா அவர் அந்த பொய்யை நம்பிக்கிட்டே வாழ்ந்துடக்கூடாதுல்ல. கூட இருக்கிறவங்க சொல்லி தெளிய வச்சா பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க திரும்ப அந்த பொய்யை அவர் மண்டையில் சேர்த்து இந்த பொய்யின் உருவமாக மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அதனால திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அது பொய்ங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு, ஒருத்தர் தவிர, அண்ணன் ரஞ்சித் அவர்களை தவிர. மற்ற எல்லாருக்கும் அந்த பொய் வந்து பொய் அப்படிங்கிறத நாம் பல வீடியோக்களில் பேசி, இன்னும் ஹிந்துவில் அதை வந்து டீகோட் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாங்க. ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் போட்டாங்க, அவர் சுரேஷ்குமார்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிக்கை, அதுலேயுமே ஒரு ஃபேக்ட் செக் இருக்குது. அவங்க பேசும்பொழுது என்னன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான், 7 தொகுதி இல்லை, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தாவேகா வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து தான் எல்லாரும் தோத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த தொகுதின்னு சொல்கிறாங்கனாக்கா சங்கராபுரத்தை சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தை சொல்கிறாங்க. அந்த கேண்டிடேட் யாருனாக்கா நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேகாவுக்கு போனால் நான் ஜெகதீச பாண்டியனை சொல்கிறாங்க. என்ன நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவாக்கா அப்புறம் தாவே, ஆமாம் தாவாக்காவுக்கு பேர், அப்புறம் தாவேகாவுக்கு போனேன் அண்ணன் ஜெகதீச பாண்டியன். அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஓபிசி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஓபிசி தான். இன்டர் காஸ்ட் மேரேஜ் இருந்தால் கூட ஒரு வேளை அப்படி இவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு நல்லா ஜெகதீஷ் பாண்டியன் தெரியும், எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். அதனால ஜெகதீஷ் பாண்டியன் முழுக்க ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். அதுலேயுமே ஹிந்து வந்து பண்ண தவறு என்னன்னாக்கா, அவங்க ஒரு இடத்துல டேட்டாவை எடுக்கும் பொழுது அதை திரும்ப நம்ம அதை சன் நியூஸுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பேட்டையிலேருந்து கட் பண்ணி போட்டுருந்தாங்க, ஜெகதீஷ் பாண்டியன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க சன் நியூஸில். அதை நான் திரும்ப எடுத்து கோட் பண்ணி இல்லை இந்த தகவலுமே தவறு அப்படிங்கிறத நான் கோட் பண்ணி சன் நியூஸு எல்லாருமே டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். திரும்ப அந்த வேற ஒரு பத்திரிகையிலையோ அல்லது ஹிந்துவிலையோ வேலை பார்க்குற ஒரு பத்திரிகையாளர், ஒரு இளம் பத்திரிகையாளர், அவர் வந்து அந்த ஆதாரத்தை போட்டிருந்தார். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் எடுத்த ஆதாரம் இந்த ஆதாரம்னு சொல்லிட்டு அவர் பேர் போட்டு ஷெட்யூல் எஸ்சி அப்படின்னு போட்டிருந்தது, ஜெகதீஷ் பாண்டியன் எஸ்சின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி அதில் பதிவாகி இருந்தால் அதுவுமே தவறு தான். இல்லை எனக்கா அவர் ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு அவர்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட இருக்கிறது ஓபிசி சர்டிஃபிகேட் தான். அதே தவறாக அங்கே பதிவேற்றமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசியிருக்காங்க, அந்த ஆதாரமே தவறுங்கிறத நான் சொல்கிறேன். அவர் ஓபிசி, அவர் சர்டிஃபிகேட்டாகவும் ஓபிசி தான், சாதியாகவுமே ஓபிசி தான். அதனால் தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனில் எந்த தொகுதியிலையுமே காங்கிரஸை தவிர வேறு எந்த கட்சியும் பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்களை நிப்பாட்டவில்லை. அப்போ ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் மேலூரில் நிப்பாட்டியது, திமுக கூட்டணியில் இருக்கும்போது நிப்பாட்டியது. இப்போ அதை சொல்கிறோம்ல, அப்போ ஒரு தவறான ட்வீட்டை போட்டோம்,
அப்போ இந்த தவறான ட்வீட் வந்து பல மக்களுக்கு பெரும்பான்மையாக பட்டியல் சமூக மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா பட்டியல் சமூகம் சம்மந்தப்பட்ட ட்வீட் அது. ஸோ அது பெரும்பான்மையாக போய் சேர்ந்துருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த பல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் சீட்டு கொடுத்துருக்காங்கன்ற பொய்யை விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணா ட்வீட் பண்ணும்போது அது ஊர்ஜிதமாகுது. அது வந்து ஒரு அத்தன்டிகேஷன் ட்வீட் ஆகுது அது. அப்போ அந்த பொய்யை வந்து பொய்ன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருந்தோம். அப்போ அண்ணன் வந்து அதை பொய், அதை அவதூறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு பதில் போடாமல் அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறார் அப்படின்னாக்கா அப்போ அண்ணன் வந்து தெரியாமல் போடலை. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த பொய்யை வந்து அவதூறாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற நோக்கத்தில் போடுகிறாரோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த டிவிக்கு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நடக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான தாக்குதல்களாக இருக்கட்டும், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக அரசே நேரடியாக செய்கிற சாதிய தீண்டாமைகளாக இருக்கட்டும், பட்டியல் சமூக மக்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுகிற பொழுதாக இருக்கட்டும், பட்டியல் சமூக மக்கள் ஜாதியின் பெயரை சொல்லி வெட்டப்படும் பொழுதாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் இந்த நீலம் சோஷியல் மீடியா போயிட்டு கவர் பண்ணணும்னு பார்க்குறேன், ஒரு இடத்துக்கும் கவர் பண்ண போல. நான் விசாரித்தேன். ஏன்னாக்கா பேட்ரி சார்ஜ் போடாமல் விட்டாங்களாம். இந்த ஒவ்வொரு சம்பவத்துலையுமே பேட்ரி சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சார்ஜ் போடுறது? அப்போ பேட்ரி சார்ஜ் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய வேலை. அப்போ அது அவங்க ஆஃபீஸில் மட்டும்தானே அதை சார்ஜ் பண்ண முடியும். நீலம் ஆஃபீஸில் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ண முடியாதுல்ல. அது ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னாக்கா உலகத்திலேயே நீலமில் யூஸ் பண்ணுற கேமரா இருக்குல்ல, நீலம் சோஷியல் மீடியாவில், அந்த கேமராவுக்கான பேட்டரியை வந்து நீங்கள் நீலம் ஆஃபீஸில் மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக பிஒய்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட பேட்டரி அது. ஏன் இப்படி விமர்சனிக்கலாம்? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல. முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 6 மாதம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது கவர்னன்ஸுக்காக கொடுக்கப்படுவது. சரி 6 மாதம் அதுக்கப்புறம் கூட அண்ணன் வந்து இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நான் 6 மாதம் வந்து உங்களுக்காக டைம் கொடுத்துருந்தேன், நான் பாருங்க இவ்வளவு குடும்பம் அப்படின்னு ஒரு என்னன்னா ஏன் விட்டு பிள்ளைகளை போட்டு வெட்டும் பொழுது நான் 6 மாதம்னு கை கட்டிட்டு உட்கார முடியாது. வலி எனக்கு வயிற்று வலி வரும் பொழுது வயிற்று வலி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எனக்கு வாமிட் வரும் பொழுது தான் அது எவ்வளோ மோசமான ஒரு பாதிப்பை நம்ம உடலில் ஏற்படுத்துதுன்னு நமக்கு தெரியும். எனக்கு தலைவலி வரும் பொழுது தான் அந்த தலைவலி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னும் உனக்கு வரும்பொழுதே என்ன 15 நிமிஷம் வெயிட் பண்ண போகலாம், அதுக்குள்ளே தலைவலிமா வயிற்று வலிமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிற்று வலியும் தலைவலி எனக்கு இல்லை, உனக்கு தானே. அப்போ நீ சொல்லுவ 15 நிமிஷம் இல்லை 6 மாதம். 15 நிமிஷங்கிறது அங்கே 6 மாதம். ஏன்னா வயிற்று வலியின் தலைவலியும் இங்கே தெருவில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கே தவிர மாளிகையில் வாழ்கிற உங்களுக்கு கிடையாது. அதிகாரத்தின் பக்கத்தில் நெருக்கமாக வாழ்கிற உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சுக்கினாக்கா உங்கள் வீட்டுக்கு ஆதரவு வந்து நிற்பார், உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கும், உங்கள் வீட்டுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் வந்து நிற்பாங்க. இப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் என் ஊரில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு இப்படின்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ அங்கே வெட்டுப்படும் பொழுது, அங்கே ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது, அவனுக்கு ஒரு துன்பம் நடக்கும் பொழுது, அவனுக்கு ஒரு துயரம் நடக்கும் பொழுது 6 மாதம் நான் வெயிட் பண்ணுவேனாக்கா அந்த 6 மாதமே எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் வீடு கொண்டு வந்து பேசுவீங்கல்ல, அப்போ மட்டும் 6 மாதம் உங்களுக்கு டைம் ஏன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த சென்னையில் சுப்புப்பிள்ளை தோட்டம், நம்ம சைதாப்பேட்டையில் உள்ள சுப்புப்பிள்ளை தோட்டம், சைதாப்பேட்டை டி நகர் பக்கத்தில் இருக்க சுப்புப்பிள்ளை தோட்டம் சென்னை மெட்ரோ சிட்டியில் இருக்குது. அங்கே அரசு வீடு ஒதுக்குற ஒரு நிகழ்வு. அரசு வந்து வீடு இல்லாதவர்களுக்கு அரசே வீடு கட்டி அதை ஒதுக்குவாங்க. அதில் வந்து கட்டிட்டு அங்கே அலோகேட் பண்ணிட்டாங்க, நான் சாங்ஷன் மட்டும் தான் பாக்கி. ஆமாம், அதில் வந்து திமுக பீரியடில் கட்டி ஒதுக்கப்பட்ட வீடுகள். அப்போ எலெக்ஷன் வர்றதுனால நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, பண்ணக்கூடாது. அது ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்போ எலெக்ஷன் லாட்ரி ஃபர்ஸ்ட் செட்டு போட்டலான்னு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. அது பேசி முடிக்கும் போது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ அப்படி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வீடு அலாட் ஆகிருக்கிற சில பட்டியல் சமூகம் அல்லாத மற்ற சமூகம், குறிப்பாக ஓபிசி சமூக மக்கள் ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட அதில் இருக்காங்க அந்த வீட்டுக்கு செலக்ட் ஆனவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எப்படி ஷெட்யூல் காஸ்ட்டோட சேர்ந்து வாழ்கிறது, எங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் தனி பிளாக்காக ஒதுக்கி விடுங்க. ஒரு 10 பிளாக் ஒரு வீட்டில் ஒரு பிளாக் 10 வீட்டுனாக்கா 4 பிளாக் ஒதுக்கிடுங்க. ஒரு 20 வீடு இருக்கா 2 பிளாக் எங்களுக்கு தனியாக ஒதுக்கி விட்டுருங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அவங்க ஏ பிளாக் பி பிளாக் தான் கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து ரோட்டுக்கு முன்னாடியில் இருக்குது, பின்னாடி
கூவம் ஆறு ஒட்டி வரல. அதான் ஊரு சேருன்னு ஊர்ல எப்படி பிரிச்சு அதே விடுறாங்க, அதே மாதிரி எங்களை முன்னாடி பிரிச்சு விட்டுருங்க, அவங்கள பின்னாடி பிரிச்சு விட்டுருங்க. வேணா இந்த 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 40 பேருக்குள்ள வேணா நீங்க லாட்ரி போட்டுக்குங்க, ஷஃபிள் பண்ணி. ஷஃபிள் பண்ணும்பொழுது அந்த அவங்களுடைய வீடை வந்து எங்க கூட சேர்க்காதீங்க, ஷஃபிள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாசு அவர்கள் இருக்கும்பொழுது திமுக பிரிவில் இந்த 40 குடும்பமும் கொண்டு போகுது. அவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த நோக்கத்தோட இனிமே இந்த ஆஃபீஸ் பக்கம் வராதிங்க, பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க, ஒழுங்கு முறையாக ஓடி போயிருட்டார். இதுக்கு வழக்கு போட முடியும், பேசாமல் போயிருந்தாரு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு அப்படித்தான் வேணும்னாக்கா உங்களுக்கு வீடு கிடையாது, ஓடி போயிருக்கின்றார். அப்படியாப்பட்ட வீட்டில் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ ரோட்லேயே கிடந்து சாகுன்ட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகளையும் கூப்பிட்டு சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் எனக்கு தெரியாமல் ஒருவேளை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணிங்கனாக்கா சட்ட ரீதியாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கிறார். அப்போ இதை மாசு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார். இப்போ திமுக பிரிவினமான டிவி கேபிள் என்ன பண்ணுறாங்க, அந்த அருள் பிரகாசம் எம்எல்ஏ தலைமையிலேயே அவங்களோட டீம், ரவுடி டீம், டிவிகே டீம் போகுது. போயிட்டு அந்த 40 பேருக்கு ஆதரவாக அவங்க வந்து தனி வீடு ஒதுக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போ அதை எதிர்த்து ஒரு வக்கீல், விக்னேஷ்ங்கிற ஒரு வக்கீல், அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு அலாட்டாக இருக்கு, அவரை எதிர்த்து வந்து குரல் எழுப்புறாரு, வழக்கு போடுறாரு. அந்த விக்னேஷ்ங்கிற வழக்கறிஞரை இவங்க திட்டமிட்டு தாக்குதல் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணோடனே அதையும் போய் கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாரு. அது பெரிய ஒரு சண்டையாக மாறுது. அந்த அருள் பிரகாஷன் அடியாட்கள் வந்து அடிக்கிறாங்க, பெரிய கலைவரமாக மாறுது. நியூஸு போய் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, மக்கள் எல்லாம் களத்தில் இறங்கி ஜனமெல்லாம் போராட வந்துருச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் எங்கே நடக்குதுனாக்கா, எங்கேயோ திருநெல்வேலியில் இல்லை, எங்கேயோ திருவாரூர் பக்கத்தில் உள்ள கொடிமங்கலத்தில் இல்லை, நீலனூரில் இல்லை, சொரண்டிக்குளத்தில் இல்லை, எங்கேயோ உள்ள தென்காசி பக்கத்தில் உள்ள கிராமம் இல்லை. நீளத்துலேருந்து ஒரு வண்டி எடுத்திங்கனாக்கா ஒரு 15-20 நிமிஷத்தில் நீங்கள் போய் சேரக்கூடிய அதே போல் டி நகரில் மெட்ரோ சிட்டியில் உங்களை காரில் அவ்வளோ பரவாயில்ல, ஒரு ரேப்பிடோ போட்டிங்கனாக்கா 3 நிமிஷத்தில் ரேப்பிடோ வந்துடும், 15 நிமிஷத்தில் டீ நகர் இறக்கி விட்டுருவான். இங்கேருந்து உங்களுக்கு போகிறதுக்கு நீளம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை எனக்கு புரியல என்ன பிரச்சனை. திமுக பீரியடில் தூய்மை பணியாளர் போராடும் பொழுது நீளம் சோசியல் மீடியா முழுக்க டென்ட் போட்டு உட்காந்தீங்கல்ல, அன்னைக்கு அங்கே உள்ள புரட்சி போராளிகள் சிஎம் வந்து அன்றைய முன்னாள் முதல்வர் வந்து அவ்வளவு ஆபாசமாக திட்டி, அவ்வளவு தரக்குறைவாக இழிவான வார்த்தைகளை பேசி நீங்கள் கேள்வி கேட்குறன்ற பேரில் பண்ணீங்கல்ல, நான் அந்த போராட்டத்தை வரவேற்கிறேன். அந்த போராட்டத்தை நம்ம என்டார்ஸ் பண்ணோம். போராட்டத்தில் இருந்த நம்ம வியாசை தோழர்கள் சரத்து, வழக்கறிஞர் சரத்தை கூப்பிட்டு நம்ம பேட்டி எடுத்தோம். அந்த கோரிக்கைகளுக்கு நம்ம உடன் நிற்கிறோம், போராட்டக்காக உடன் நிற்கிறோம், நம்ம வந்து போராடக்கூடிய போராளிகள் பக்கம் தான் நிற்கிறோம், இந்த தோழர்கள் பக்கம் தான் நிற்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எதிராக நம்ம பேட்டி எடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சோம். அப்போ நீளம் வந்து டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டிலாம் பார்த்தாங்க அன்னைக்கு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த போராட்டத்தை ஆதரித்தவர்கள் யாருன்னா, நம்ம வைஜி மகேந்திரன் பொண்ணு, நம்ம இவங்க ஹீரோயின்ஸ், ஆமாம், அப்புறம் வந்து கஸ்தூரி மேடம், இப்படி இவங்கெல்லாம் போய் அந்த போராட்டத்தை நீங்கள் ஆதரிச்சாங்க. அப்போ அன்னைக்கு டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டி பார்க்கும்பொழுது கூலி படத்துக்கு ப்ரிவியூ ஷோவுக்கு வந்து சிஎம் போகிறாரு அப்படின்னோடனே, கூலி படம் பார்க்க நேரம் இருக்கிறது, கூலிக்காக மாரடிக்கிற மக்களுக்கு பார்க்க நேரம் இல்லையா, கூலியை கனெக்ட் பண்ணி போனீங்களா. இப்போ நான் கேட்கட்டுமா, 7 பேரை வந்து திருநெல்வேலியில் வெட்டினாங்கல்ல, அப்புறம் அது பக்கத்தில் உள்ள ஊரில் வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சுல்ல கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டில், அந்த பொண்ணுக்கு கண்ணு முன்னாடியே அவங்க பொண்ணோட அப்பங்கார வந்து அந்த பையனை வெட்டி கொன்னான்ல, அங்கே ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சா. அப்புறம் திருவாரூர் சேங்காலிபுரத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அந்த பொண்ணுடைய கண்ணு முன்னாடி இந்த பொண்ணு கழுத்தில் கத்தியை வச்சு அது முன்னாடி அவங்க ஒப்பா சாவறதை பார்க்கணும்னு சொல்லி கழுத்தை கரகரன்னு அறுத்தாங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவர். இந்த மாதிரி அப்புறம் இங்கே நடந்த கொடுமை இருக்குது இல்லைங்களா, இந்த வீடு ஒதுக்குறதுல இது பட்டியல் சமூகத்துக்கு இருந்தது. ஏன் நம்ம கோட்டூர்புரத்தில் இதே மாதிரி வீடு ஒதுக்குற நிகழ்வு ஏன் நடத்தலைன்னு சொல்லி இப்போ பொதுவாக இந்த வீடு ஒதுக்குறாங்கல்ல வீட்டு வசதி நல வாரியத்துலேருந்து, அதில் பெரும்பாலும் பெனிஃபிஷரியாக இருக்கிறது யாருனாக்கா பட்டியல் சமூக மக்கள். ஏன்னா அவங்க தான் பொருளாதாரத்தில் விளிம்பில் இருப்பாங்க, அவங்க தான் பெருவாரியான பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. அதில் அந்த போராட்டம் ஏன் பண்ணுறாங்கன்னா, வீடு கட்டி முடிச்சாச்சு, எலெக்ஷன் கிட்ட திமுக கட்டி முடிச்சிருச்சு, எலெக்ஷனுங்கிறதுனால கொடுக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டியது அது நாம்ஸு. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே கொடுக்கணும்ல, அவங்க எங்கோ ஒரு சாலை ஓரத்தில் அல்லது பெருசாக ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கழிவறை இருக்காது, குளிப்பதற்கு இடம் இருக்காது, நல்ல தண்ணி இருக்காது, கொசுக்கடியாக இருக்கும், குழந்தைகளை வச்சுட்டு தூங்க முடியாது, மின்சார வசதி இல்லாமல் இருக்கும், தண்ணி வசதி இல்லாமல் இருக்கும். இந்த சூழல் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வீடு ஒதுக்குறது. அப்போ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கட்டி முடிச்சு எலெக்ஷன் முடிச்சுனாங்க உடனே உங்களுக்கு கொடுக்கணும்ல. உடனே நீங்கள் பனையூரில் போய் படுத்துருவீங்க பாஸ், உங்களுக்கு வீடு இருக்கும் பாஸ். அல்லது இதுக்கு எதிராக குரல் கொடுக்காத அந்த செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இருக்கும், அங்கே போய் படுத்துருவாங்க பாஸ். அல்லது கேரவுண்ட் இருக்கும் பாஸ், அதில் போய் படுத்துருவாங்க பாஸ். இந்த மக்கள் எங்கே போய் பஸ் படுக்கும், எங்கே படுக்கும், திரும்பவும் கொசுக்கடலில் படுக்கணுமா? இதுதான் மாற்றமா? இதெல்லாம் யார் கேட்கணும்?
அன்னைக்கு டெண்டு கொட்டாய் போட்டு உட்காந்து போராட்டத்தை ஆதரித்த நீலம் இருக்குல்ல, அவங்க தான் இது. ஏன் பட்டியல் சமூகம்னாக்கா நீலம் தான் வந்து கொஷின் பண்ணணுமா? மற்றவர்கள் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களா? இது எப்போ தெரியுமா கேட்பாங்க? இப்போ தான் கேட்பாங்க. இப்போ தான் கேட்பாங்க அவங்க, மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் எதுக்கு போராட வேண்டும்? ஏன் நீ அப்போ எதுக்கு நீங்கள் அமைப்பு ஆரம்பிச்சிங்க? அமைப்புடைய நோக்கம் என்ன? லிட்டரலாக நீங்கள் சொன்னீங்கல்ல, மைக்கை பிடிச்சி எலெக்ஷன் பண்ண சொன்னீங்க. ரிசர்வ் தொகுதியில் மட்டும் நாம் வேலை செய்வோம், பொது தொகுதி நமக்கு தேவையில்லை சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் பொது தொகுதியில் கொடுக்குறோன்னு நீ எப்படி நல்லவங்கன்னு சொல்கிற? பொது தொகுதி தேவையில்லைன்ட்டீங்க. எனக்கு ரிசர்வ் தொகுதி மட்டுமே போதும், ரிசர்வ் தொகுதி மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ பட்டியல் சமூக மக்களுடைய எம்பவர் வேணுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் ஏன் கோவப்படுறாருனாக்கா, நம்ம எவ்வளவுதான் இந்த ஓபிசி அரசியலோட மிங்கிலாகணும் இதெல்லாம் பேசினாலும் கடைசியில் அடிக்கப்படுவது ஒடுக்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பட்டியல் சமூக மக்கள் அப்படிங்கிறதுனால பட்டியல் சமூக எம்பவர் நம்மளாம் ஒன்று சேர்ந்து எம்பவர் ஆகும்னு சொல்கிறாரு. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது நல்லா. ஆனால் திமுக பீரியடில் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசணும். நீங்கள் டிவிகே பீரியடில் சைலண்ட் ஆகிட்டீங்களே, மியூட்டில் போட்ட ஃபோன் மாதிரில இருக்கீங்க. போஸ்ட் போட்டிருக்காரு, காதல் விவகார கொலை அது போட்டிருக்காரு. அதான் நீங்கள் டிஎம்கே வந்து விக்னேஷ் தாக்கப்பட்டதாக செய்தி அடிக்கிறோம்னு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அதான் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் தங்கை சம்பவ கொலை அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே பீரியட்னாக்கா ஆணவ படுகொலை சரிங்களா, அதுவே டிவிகே பீரியட்னாக்கா காதல் விவகார கொலை. இப்போ டிஎம்கே பீரியட் அப்படின்னாக்கா ஜாதி தீண்டாமை, அதுவே டிவிகே பீரியட் அப்படின்னாக்கா வீடு ஒதுக்கும் விவகாரம், இதுவே டிஎம்கே பீரியட் அப்படின்னாக்கா ஜாதி தீண்டாமை கலவரம், டிவிகேனாக்கா பேனர் வைக்கும் விவகாரம். இப்போ உங்களுக்கு வார்த்தை விளையாட்டு புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பார்ப்பனிய மனநிலையில் உள்ளவங்க தான் அந்த வார்த்தை விளையாட்டு வரும். அந்த பார்ப்பன பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே பீரியடில் பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் ஏடிஎம்கே பீரியடில் பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சொத்து குவிப்பு வழக்கு, இங்கே வந்தீங்கன்னாக்கா லஞ்ச லாவண்ய வழக்கு. இந்த ரெண்டு வார்த்தைக்கு உள்ள வித்தியாசம் இல்லை, இது காத தூரம் இருக்கும் இது. அப்போ இது வந்து ஒரு பார்ப்பனிய மனநிலையில் யோசிக்கிறது. நானும் இப்படி யோசிப்பேன், நான் இதை வைஸ் வர்சாவாக யோசிப்பேன். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா தினமலர் மாதிரியே யோசிக்கிறாரு. அதுதான் சிக்கலாக இருக்குது. அப்போ அவ்வளோ பேசின அண்ணா வந்து இப்போ நடக்கும் பொழுது அண்ணன் மியூட்டில் போட்ட ஃபோன் மண்ணில் இருக்காரு. இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார், வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஆணவ படுகொலை நடக்குது கோவில்பட்டியில், நோ சைலண்ட்டு. 7 பேரை வெட்டுறாங்க தலித்துகளை திருநெல்வேலியில் நெட்டூரில், அண்ணன் சைலண்ட் மோடு. இங்கே திருவாரூரில் ஒரு தலித்தை பிடிச்சி விட்டுறாங்க, அண்ணன் சைலண்ட் மோடு. சென்னைக்குள்ளே நடக்குது சைலண்ட் மோடு. இப்போ எப்போ தான் அண்ணன் வந்து ஜென்ரல் மோடுக்கு வருவார்? திரும்ப மியூட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளைட் மோடுக்குள்ளே போயிட்டாப்புல அண்ணன். இப்போ கேட்குறாங்களே கூலி படத்துக்கு போன நீங்கள் கூலி மக்களுக்காக வரவில்லைன்னு கேட்டாங்கல்ல. இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சேம் டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அண்ணன் ட்விட்டர் பேஜை. இந்த தெலுங்கு நடிகை ஒருத்தவங்க இவங்களுடைய மனைவி சமந்தாவுக்கு அப்புறம் திருமணம் பண்ணார்ல, ஏதோ துளிப்பலாவோ ஏதோ அவங்க பேர் ஏதோ துளிப்பலாம் இருந்துச்சு, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அண்ணன் தேடி பிடிச்சி ஒரு போஸ்ட் போட்டு அவங்க ட்விட்டர்லேயே இல்லை. நான் போய் பார்த்தேன், 2024 லாஸ்ட் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்வீட்டே இல்லை, ஆக்டிவிட்டியே இல்லை. அந்த ஐடியை தேடி பிடிச்சி அவங்களை டேக் பண்ணி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு அவரே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நாட் அ ரீட்வீட்டு, நாட் அ கோட் ட்வீட்டு, அவரே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. போஸ்ட்டு போட்டு டெக்ஸ்ட் பண்ணி அவர் டேக் பண்ணி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்ல. இவ்வளவு ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது நீங்கள் அப்போ நடிகைகளுக்கு இப்போ வாழ்த்து தெரிவிப்பீங்க, இங்கே இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேள்வி கேட்காம 7 பேர் வெட்டுறதை அப்போ நீங்கள் கொஷின் பண்ண மாட்டீங்க. அப்போ இங்கே சென்னைக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் நீங்கள் நேரடி போய் கேட்க மாட்டீங்க. ஏன் நான் அதை கேட்குறேன்னாக்கா, சின்னத்துறை என்கிற ஒரு மாணவர் வந்து வீடு புகுந்து வெட்டப்பட்டார், ஒரு சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டார், ஓபிசி சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டார். அப்போ அவங்க தங்கச்சிக்கு வெட்டு விழுவுது, அந்த பையனுக்கு வெட்டு விழுவுது. அப்போ என்னன்னாக்கா பாருங்கள், தலித்துகளுக்கு எதிரான திமுக அப்படின்னு ஒரு நேரடிவ் செட் பண்ணாங்க. அப்போ அண்ணன் வந்து நேரடியாக போனார், ரஞ்சத்தில் நேரடியாக போனார், அதில் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம். அதே மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள் நேரடியாக போனார். அதே மாதிரி அங்கே சம்மந்தப்பட்டவங்க கூட ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக சார்லேருந்து இன்னும் சில பேரும் போய் பார்த்தாங்க. அப்போ உரிய நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அந்த குற்றத்தை செய்தவர்கள் மீது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இப்போ அப்போல்லாம் நேராக போன ரஞ்சத்தனை இப்போ மட்டும் ஏன் திருநெல்வேலிக்கு ஏன் நேராக போக மாட்டேங்கிறாரு? 7 பேர் வெட்டினாங்களே ஏன் நேராக போகல? தென்காசியில் வெட்டினாங்களே ஏன் அங்கே போகல? இங்கே சென்னைக்கு ஏன் நேராக போகல? திருவாரூருக்கு ஏன் நேராக வரல? கோவில்பட்டிக்கு ஏன் நேராக போகல? இப்போ இந்த கேள்வியெல்லாம் எழுதில்ல. இப்போ நீங்கள் அங்கே போன நீங்கள் இப்போ இங்கே போயிருக்கணுமா இல்லையா? அப்போ மட்டும் ஜென்ரல் மோடு, இப்போ மட்டும் ஃப்ளைட் மோடா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ நீங்கள் கூலி போடாமல் கூலிங்கிறத மேட்ச் பண்ணி கேட்கும் பொழுது அப்போ அந்த துளிப்பலாங்கிற நடிகைக்கு ட்வீட் போடுவீங்க, இப்போ எங்கேயும் போக மாட்டேங்குது. அப்போ அந்த நடிகைக்கு பிறந்தநாளை கொண்டாடுறது உங்களுக்கு முக்கியம். இப்போ இதுக்கு நேரடியாக போய் பார்க்குறது முக்கியமா, அல்ல ட்வீட் போடுறது முக்கியமா? அல்ல இதுக்கு ட்வீட் போடுறது முக்கியமா, அவங்களுக்கு ட்வீட் போடுறது முக்கியமா? இப்படி கம்பேர் பண்ணி கேட்கலாம்ல. அதுக்காக அவர் வந்து
இன்டென்ஷனாக ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு செயல்படுற அப்படின்னு நான் திரும்பவும் நான் சொல்ல வரல. அந்த சந்தேகம் எழும்புகிற மாதிரியான நடவடிக்கைகள் உங்ககிட்ட இருக்குங்கிறத நான் திரும்பவும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ சூழல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ அவர் வந்து ஒரு டேரக்டராக இருக்கிறாரு. அவர் முழு நேரம் ஆக்டிவிஸ்டாக இருந்தாருன்னா இதெல்லாம் போய் ஃபாலோ பண்ண முடியும். அவர் டைரக்ஷன் இருக்கிறனால மேபி அதில் யாராவது பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அவங்களுக்கு இதே மாதிரி பல வேலைகள் இருக்குமா இல்லையா? அன்னைக்கே ஏன் சிஎம் போகல, வேங்கை வேலுக்கு ஏன் சிஎம் போகலன்னு கேட்டவங்க இன்னைக்கு ஏன் சிஎம் ஏன் கோயம்புத்தூர் ஏன் போகல, அந்த சிறு பெண் அந்த குழந்தை 10 வயசு குழந்தை செத்துச்சுல, ஏன் விஜய் ஏன் அங்கே போகல, சிஎம் விஜய் ஏன் அங்கே போகல? 7 தலித்துகள் வெட்டப்படும் பொழுது ஏன் தென்காசிக்கு நெட்வொர்க்கு ஏன் சிஎம் விஜய் போகல? ஏன் இந்த டி நகரில் சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் வீடு ஒதுக்குறது அரசாங்கத்தின் மூலயமா ஒதுக்கப்படுற வீடுகள் தானே. அதில் தலித்துகளுக்கு இவ்வளோ பெரிய சாதிய தீண்டாமை நடந்தால் அவ்வளோ பெரிய போர்க்களமாக மாறினுச்சுல அந்த இடம். ஏன் நேரடியாக தலித்துகள் பாதிக்கப்படும் பொழுது சிஎம் அங்கே போகல? திருவாரூர் தலித்தை வந்து பொண்ணு கண்ணு முன்னாடியே வெட்டி கொல்லப்படும் பொழுது ஏன் சிஎம் அங்கே போகல? அப்போ இவ்வளவு தலித்துகள் பிரச்சனைங்க. வேங்கை வயல், நாங்குநேரி இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க. எனக்கா அந்த 5 வருடத்தில் தலித்துகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைன்னு பார்த்தோம்னாக்கா லிஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த 1 மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டதில் 90% மேலே தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நியூஸ் எடுத்தீங்கன்னாக்கா 2 தலித்து எங்கேயோ ஒரு ஜாதி தீண்டாமைக்கோ ஏதோ. இப்போ இதெல்லாம் இப்போ கேட்க முடியாது என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு சமூக இழிவுங்க, அது தனி மனித ஒழுக்கத்திலிருந்து. தமிழ் சமூகமே. ஆமாம், தமிழ் சமூகம். இது வந்து நேற்று சிஎம் பேச மட்டும் சொன்னாலும் இது வந்து தனி மனித ஒழுக்கத்திலேருந்து வர்றதை தவிர சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஓகே. ஆனால் தனி மனித ஒழுக்கத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு. ஆமாம், இந்த டோன் எங்கேருந்து எங்கே நகருது பாருங்க. அப்போ திமுக ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்களை இன்டென்ஷனோட பூஸ்ட் பண்ணுறதுங்கிறது தவறுங்கிற நான். அந்த நாங்குநேரி பிரச்சனையை நாமளும் பேசணும், வேங்கை வயல் பிரச்சனையை நாமளும் பேசியிருக்கோம், சின்னதுரைக்கு நடந்த 2வது தாக்குதலுக்குமே நம்ம அதுக்கும் பேசியிருக்கோம். ஆனால் நாம் பேசினதுக்கும் இப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்களோ நீலம் பேசினதுக்கோ என்ன வித்தியாசங்கிறது, இந்த ட்வீட் போட்டு அந்த தாவேக்கா வந்து பயங்கரமாக தலித்து விடுதலை கொடுத்துருச்சுன்னு ஒரு ட்வீட் போட்டு அது தப்பான ட்வீட்னா அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதாரமெல்லாம் பொய்னா, நீங்கள் பேசியிருக்கிற மேட்ரு பொய்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் இவ்வளோ வீடியோக்கள் நம்ம பேசுனதுக்கு அப்புறமே அவர் அது ஒரு மறுப்போ அல்லது நான் வந்து தெரியாமல் இப்படி போட்டனோ வருத்தமோ தெரிவிக்காமல் இருக்காருனாக்கா எனக்கு இமேஜ் போயிருன்னு நினைக்கலாம். ஏன்னா ரஞ்சித்தன்னா ஒரு கரிஷ்மாவாக இன்றைக்கி இருக்கிறாரு. அப்போ தான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நானே ட்வீட் போட்டேன்னாக்கா அது எல்லாருக்கும் போய் சேரும். அப்போ நானே பொய் சொல்லிட்டேன் நான் எப்படி ஒத்துக்கிட்டேனாக்கா அது பொய் ஆகிடுமே. அப்போ இவ்வளோ பெரிய இயக்குனர் இவ்வளோ அறிவார்ந்த படைப்பாக கொடுக்குறேன் நான், அப்போ எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இதை நான் அப்படி சொன்னாக்கா இந்த இமேஜ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் சமூகத்துக்காக ஒரு வேலை செய்யணுன்றாங்க, நம்ம இமேஜ் தூக்கிட்டு வரக்கூடாது. இமேஜ் தூக்கிட்டு வந்தாலே நம்ம சமூகத்துக்காக உழைக்கணும், எனக்காக தான் உழைக்கிறேன்னு அர்த்தம். நான் சமூகத்தை உழைக்கணும், எனக்கு இமேஜ் இல்லை, எனக்கு இமேஜ் கிடையாது, என்னோட இமேஜுங்கிறது சமூகம் தான். அப்போ அந்த இமேஜ் காலியாகிடுன்னு நினைக்கிறாருனாக்கா அப்போ நீங்கள் எப்படி சமூகத்துக்காக உழைக்கணும்னு நான் எப்படி நம்புறது? ஏன்னா அந்த பொய்யை கொண்டு போய் சேர்த்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ட்வீட்டை போட்டு பொய்யை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது பொய்ன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? அப்போ தவறு எல்லாருமே தவறு செய்யறது சகஜம்தான். நம்மளே வீடியோ என்ன சொல்லுவோம்னாக்கா சரின்னு பட்டதை பேசுகிறோம், தவறுன்னு பட்டதை திருத்திக்கிறோம், அவ்வளோதான். பெரியாருமே அப்படித்தான். எங்கேயாவது ஒரு தவறு செஞ்சுட்டாருனாக்கா தவறுன்னு சொல்லுவார். ஆமாம் நான் தவறு செஞ்சுட்டேன் யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லுவார். அல்லது அமைப்பில் உள்ளவங்க தவறு செஞ்சுட்டாங்க இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லுவார். ஐயோ நம்ம அமைப்பு சொல்லக்கூடாதுலாம் இருக்க மாட்டார். நான் தவறு செஞ்சுட்டேன் ஐயோ மறைக்கணும் அப்படின்னா அவர் இருக்க மாட்டார். அப்போ தவறு செஞ்சுட்டாங்கிறத ஒத்துக்கிறத உங்களுக்கு அப்படி என்ன இமேஜ் இருக்குது? அப்போ நீங்கள் சொன்ன பொய் போய் சேர்ந்துருக்குல்ல. எனக்கு அந்த அமைப்பில் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒருத்தர் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுறாரு ஃபேஸ்புக்கில். ஸோ நான் அதோட இப்போ ஷோ பண்ணுறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா ரஞ்சித்தனோட விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு ஒரு காட் ஒர்ஷிப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரஞ்சித்தனை விமர்சிச்சாக்கா என்னை திட்டுறாரு அவர். அதை நீங்கள் படிச்சிங்களா? படிக்க முடியாது, அது SAPPUன்னு என்னை சொல்கிறாரு. சரியா சொல்கிறாப்புல. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ப்ரோ ஐம் நாட் a TV கேக் ஆர்டரு, நீங்கள் தப்பாக அட்ரஸ் கொண்டீங்க, நீங்கள் வேற ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். திரும்பவும் அதை போடுறாரு. அப்புறம் 2-3 ட்வீட்டுக்கு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாரு. அதில் அப்புறம் இல்லை பிரதர் நான் வந்து உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், நீங்கள் ரஞ்சித்தனை கொஷின் பண்ணோடனே நான் வந்து உங்களை தப்பாக நினச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ரஞ்சித்தனை கொஷின் பண்ணக்கூடாதுன்னா? யாருனாலும் கொஷின் பண்ணலாம். நான் கேட்குற கொஷினில் தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்குற கொஷினில் தவறு இருக்கா தாராளமாக கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா தலித் சமூகத்தை வந்து பொதுத்துறை நிற்க வச்சாங்க தான் அவரும் சொல்கிறார், நிற்க வச்சது டிவிக்கே நீங்கள் எப்படி மறுக்கிறீங்கன்றாரு. அப்போ என்னன்னாக்கா ரஞ்சித்தனம் போட்ட ட்வீட்டை வந்து திருவண்ணாமலையில் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்கிற
ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அந்த பொய் வந்து இன்னமும் அது போய் சேர்ந்துருக்கு. நாம பேசும்போது கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் மைல்டாக பேச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த உண்மை அவருக்கு புரியுது. ஆமாம், இல்லை என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னாரு. நிற்பாட்டு சரி ஆதாரத்தை எடுத்துருவாங்கன்னு ஆளே காணும். அப்புறம் ஆதாரத்தை நான் கொடுத்தேன் இங்கே பாருங்கன்ட்டு. ஐயோ ஆமாம் ப்ரோ அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த பொய் எங்கே வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு பாருங்க. இப்போ உண்மையிலேயே அந்த செயலை செஞ்சுருந்தா தாராளமாக பாராட்டலாம். செய்யாத ஒன்றுக்காக அண்ணன் வக்காலத்து வாங்கிட்டு வர்றாருனாக்கா அப்போ அதை கடைசி செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யாததை செஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அதை செய்ய மாட்டாங்கன்றதுக்கு அர்த்தம். அது நான் செய்ய மாட்டேன், பொய்யை பரப்புறேன், செஞ்சதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு அர்த்தம். அப்போ தலித் மக்களை நிப்பாட்ட மாட்டாங்கன்னு அர்த்தம். அதை எப்படி நீங்கள் என்டார்ஸ் பண்ணுவீங்க? அதே போல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரிஷ்மா வேணுங்கிறதுக்காக தலித் மக்களுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு செய்யாத சொல்ற போது அதை அவங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி ஆயிருதுல்ல. அப்போ அதுவும் தப்பு தான். ஆமாம். ஸோ இதனால தான் வந்து தொடர்ந்து நான் வந்து நீலத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் இருக்கட்டும், இன்டென்ஷன் கிடையாது, இது சமூகத்தின் மீது உள்ள ஒரு அக்கறை, அவ்வளோதான். ஸோ குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்னாக்கா அவர் குறிவைக்கப்படலை. அவர்கிட்ட உள்ள தாட்ஸில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது. அந்த தாட்ஸை நான் குறிவைக்கிறேன்னா, ஆமாம் அந்த தாட்ஸை குறிவைக்கிறேன். அந்த தாட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்தாலும் சரி, அது வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற ஒரு தாட்ஸாக அமையுமோ அப்படிங்கிற டவுட்டோட நான் அந்த தாட்ஸை குறிவைக்கிறேன். அதே மாதிரியான தாட்ஸ் யாராட்ட இருக்கோ அவங்க எல்லாரையும் நான் குறிவைப்பேன் கருத்து ரீதியாக அப்படிங்கிறது நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ யூடியூப் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ரஞ்சிதன் மீது இருப்பது வன்மம் இல்லை, வாஞ்சை தான். அவர் வந்து இந்த பக்கம் வருவார்ன்ற நம்பிக்கை. எனக்கு சந்தையூர் மேட்டரில் அண்ணன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற ஒரு பக்கம் தான், அவங்க தான் ஒடுக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கம் நின்றார். அதுலேருந்து எனக்கு அவர் மீது எந்த சந்தேகமும் இல்லை. அவரை சுற்றி ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் பண்ணுற இன்ஜெக்ஷனில் அண்ணா வந்து அதனோட ஓடிக்கிட்டு இருக்காரு. அதில் சில தவறுகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நான் நினைக்கிறது தவறுன்னு யாராவது சுட்டி காமிச்சு எனக்கு கன்வின்சிங் பாயிண்ட் வந்துச்சுனாக்கா நான் அவர் பக்கம் நிற்க போகிறேன். அவ்வளோதான். நான் தப்புனாக்கா கோட்டிட் பண்ணி நான் தவறு மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணனுக்கு பிரச்சனை இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு இமேஜ் இருக்குது, எனக்கு இமேஜ் இல்லை. இப்போ காத்திருந்து பார்ப்போம். நீலத்தில் தலையங்கமாகவோ அல்லது ஆர்டிக்கலாகவோ அவங்களுடைய தன்னிலை விளக்கத்தையோ இல்லை இதனால தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத ஏதாவது வகையில் அவங்க வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு யூடியூப் ப்ரொட்டஸ்டினுடைய நிலைப்பாடு குறித்து இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவு செய்து விளக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னொரு வீடியோ பார்ப்போம்.